தோழர்களே, அன்பு சகோதரர்களே, நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாமார்களே, தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அதை எல்லாமே சுமார் ஒரு 100 அடி தூரம், 200 அடி தூரம், 500 அடி தூரத்திலேயே பள்ளிகள் இல்லை, கல்விக்கூடங்கள் இல்லை, அந்த இடத்திலேயே கோயில்கள் இல்லை, மதுபான கடைகள் மட்டும் ஏன் இவ்வளவு மதுபான கடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது? இந்த அரசு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உழைக்கும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 30,000 பேர் வந்து உழைத்துக் கொண்டு போகும் இடத்தில் இவ்வளவு மதுபான கடைகளை திறக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன இருக்கிறது? இதை கண்டித்து கலெக்டரிடம் ஒரு மனு கொடுக்கிறோம். அவர்கள் எந்திரித்து அப்புறம் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். வன்மையாக கலெக்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. பரவாயில்ல, சேலம் மாவட்டத்திலேயே கலெக்டர் அவர்கள் வந்து மதுபான கடைக்கு தான் முகந்தவராக செயல்படுகிறார் என்பது பெரிய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நிலவு மட்டும் உண்மையாக இருக்கிறது. எங்கெங்க தப்பு நடக்கிறதோ, எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், புள்ளி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் எழுச்சி தமிழரை உள்வாங்கிக் கொண்டு எழுச்சி தமிழனுடைய பாதையில் தான் செல்வோம் என்று கூறி, யாருக்கும் நாங்கள் பகையாளி அல்ல, யாருக்கும் நாங்கள் எதிரிகளும் அல்ல, அனைத்து தாய் பெற்ற பிள்ளையும் ஒரே பிள்ளை, அவரே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் என்று கூறி, அன்பார்ந்த விடுதலை சிறுத்தை தோழர்களே, எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட மாநில நிர்வாகிகளிலிருந்து டிவிஷன் செயலாளர் அனைவருக்கும் என் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக என் தலைகுனிந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் சகோதரர் கராத்தா முருகேசன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு விடுதலை சிறுத்தை கட்சியில் என்னோடு பணி செய்து என்னை தோள் கொடுத்து சுமந்து கொண்டிருக்கும் எனது அன்பு இஸ்லாம் கிறிஸ்துவ பேரவையினுடைய அன்பு தம்பி ஜான் பீட்டர் அவர்களே, என்னுடைய 3வது கண்ணாக என்னோடு இணைந்திருந்து இஸ்லாமியர்கள் என்னை தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள் என்றால், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் இந்த அளவுக்கு பேரெடுக்கவும் புகழுக்கும் சொந்தக்காரனாக ஆகிறது என்றால் அதில் ஒரு கால் ஒரு கண் இஸ்லாமியர்கள் என்பதை பணிவொன்றோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி உமாயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு இருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவுமிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அனைவரும் அவரவர்கள் விளக்கமாக உங்களிடம் கூறியிருப்பார்கள். ஒரு 10 நிமிடம் அமைதியாக காத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அரசு மதுபான கடை என்று இருக்கிறது. சந்து பந்தாக அரசு மதுபான கடை இருக்கிறது. அன்பான தோழர்களே, சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளே, இங்கு இருக்கும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, ஒரு சிறிய எங்களிடம் இருக்கும் ஒரு குறைகளை தாங்கள் செவிக்காத்து கேட்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். அரிசிபாளையம் லிரிபஜார் அருகே உள்ள ஒரு மது பார் உருவாக்கி நடந்து கொண்டு வருகிறது. அந்த மது பார் சுமார் ஒரு 1000 பேர் உட்கார்ந்து அருங்கலாம். அதுபோல பக்கத்திலேயே லாரி மார்க்கெட் இருக்கிறது. அங்க ஒரு மதுபான கடை இருக்கிறது. சும்மா ஒரு 100 அடி டிஃபரன்ஸ். அதை தாண்டி சட்டம் பகுதியில் வந்தீர்கள்னா அந்த மூலையில் ஒரு மதுபான கடை இருக்கிறது. நல்லாக கவனித்துக் கொள்ளுங்கள். எதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுபான கடைகளை நோக்கமிடுகிறது என்று உங்களிடம் கருத்து நிலவலாம். அதை விளக்க உதவுவதான எங்களுடைய கடமை இருக்கிறது. அது பக்கத்திலேயே அரசு மதுபான கடை இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே மறுபடியும் இப்போ ஒரு பார் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிரியாராதனா தேட்டர் அருகே அந்த தேட்டருக்குள்ள அதுவும் 1000 பேர் உட்காந்து குடிக்கிற அளவுக்கு மதுபானம்.
அதை தாண்டி நாடோட தாண்டி அந்தாண்ட போனீங்களா மகாராஷ்டிரம் அடுத்தபடியா ஒரு பெரிய மதுபான ஆலை கடை இருக்கிறது. அதுவும் பார் வசதியோடு இருக்கிறது. அதில் ஒரு 1000 பேர் உட்காந்து குடிக்கும் அளவு இருக்கிறது. அதை தாண்டி ஜிஹெச் இறக்க வந்தீங்களா 2 மதுபான கடை இருக்கிறது. அன்பு தோழர்களே, அன்பு சகோதரர்களே, நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாமார்களே, தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அதை எல்லாமே சுமார் ஒரு 100 அடி தூரம், 200 அடி தூரம், 500 அடி தூரத்திலேயே பள்ளிகள் இல்லை, கல்விக்கூடங்கள் இல்லை, அந்த இடத்திலேயே கோயில்கள் இல்லை, மதுபான கடைகள் மட்டும். ஏன் இவ்வளவு மதுபான கடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே எவ்வளவு மதுக்கடை இருக்கிறது என்றால் சேலம் மாவட்டம் பூரா எவ்வளவு மதுக்கடைகள் இருக்கும் நன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மதுபான கடைகளால் அங்க இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் வேதனை. அங்க சென்ட் மேரிஸுக்கும் நெகிழ்புறவுக்கும் அரசு பள்ளிக்கும் போறவங்களுக்கும் ரொம்ப இடைஞ்சல். அந்த பள்ளி சிறார்கள் பள்ளிக்கே செல்ல முடியவில்லை. குடிப்பிடித்து ரோட்டில் தள்ளாடி கொண்டு வாகனத்தை ஓட்டி மோதி கொண்டு பல இன்னல்கள் நடக்குது. சேலம் மைய பகுதி, சேலம் மாவட்டத்திலேயே தொழில் வளம் பெற்ற பகுதி. உழைக்கும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 30,000 பேர் வந்து உழைத்துக் கொண்டு போகும் இடத்தில் இவ்வளவு மதுபான கடைகளை திறக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன இருக்கிறது? இதை கண்டித்து கலெக்டரிடம் ஒரு மனு கொடுக்கிறோம். அவர்கள் எந்திரித்து அப்புறம் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். வன்மையாக கலெக்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. முதல் மக்களின் ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் மாவட்ட ஆட்சியர் எங்களோடு முதல்வராக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் ஒரு மக்களுக்கு தீங்கு நினைக்கும் ஒரு மதுபான கடைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வந்து ஒரு மனு கொடுக்கும் போது 1 மணி ஆகட்டும் 2 மணி ஆகட்டும் என்று காக்க வைக்கிறீர்கள். மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டத்தில் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். உங்களிடம் கொடுத்த மனுவுக்கு இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அந்த பார் இன்னும் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியா முழுக்க மதுபான கடைகள் அதிகமாக இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, சேலம் மாவட்டத்திலேயே கலெக்டர் அவர்கள் வந்து மதுபான கடைக்கு தான் முகந்தவராக செயல்படுகிறார்கள் என்பது பெரிய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நிலவு மட்டும் உண்மையாக இருக்கிறது. ஏன் இதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் என்றால், நாங்களே சென்று அவரிடம் மனு அளித்திருக்கிறோம். இந்த மது பார்களை மூட சொல்லி இத்தனை மதுபான அரசு மதுபான கடை இருக்க தனியார்கள் சும்மா ஒரு 10,000 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டிவிட்டு ஒரு லைசன்ஸ் ஒரு அந்தரங்கத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கோடிக்கோடியாக லட்சமாக மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு எதிர்க்கு அரசு மதுபான கடை அத்தனையும் மூடிக்கிட்டு எல்லாரும் பாரை ஓபன் பண்ணி விடுங்க. பாண்டிச்சேரி மாதிரி இருக்கட்டும். அதனால இந்த மதுபான கடைகளை மூடும் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓயாது. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மதுபான பார்களையும் மூடி அமைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனா அரசு மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவன்போடு விடுதலை சிறுத்தை கட்சியில் கேட்டுக்கொள்கிறோம். அங்க இருக்கும் பெண்கள் உழைத்து விட்டு ஒரு காசுகளை பிடுங்கிக் கொண்டு ஆண் மகன்கள் வந்து இந்த குடித்து விட்டு ரோட்டில் படித்துக் கொண்டு சித்திரவதைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பெண்கள். நீங்கள் இந்த மாவட்டத்தின் தாயாக விளங்கும் கலெக்டர் ஒரு பெண் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை புரிந்து கொள்ளாத எங்க மனுவை நீங்க உதாரணப்படுத்திட்டு மேலும் உற்சாகமாக அந்த பணியை துவங்குவதற்கு நீங்கள் ஆணையிடுவீர்கள் என்றால் இது மக்களுக்கு விரோதமான போக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டது. நகராட்சி ஆணையரிடம் பலமுறை இந்த மக்களின் சம்பந்தமாக பலமுறை மனு அளித்திருக்கிறோம் என்று கோலார் சொன்னார். ஆனால் அவரும் செவி சாய்க்க மாட்டுகிறார். அரசாங்கம் எந்திரமே மக்கள் பிரச்சனை செய்வதற்கு செவி காத்து கொண்டிருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று கூறி, அன்பார்ந்த தோழர்களே, எல்லாம் விளக்கமாக கூறிவிட்டார்கள். என்னுடைய விளக்கத்தில் 2 கருத்தை மட்டும் கூறி விடவர விரும்புகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, சகோதரர்களே, இங்க இருக்கிற கண்ணங்குறிச்சியில் இருக்கும் ஒரு பெண் வேலை வாங்கி தருவதாக இஸ்லாமிய பெண்களிடமிருந்து சுமார்
ஒரு 30 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராத தாலி கொடி கொண்டு படித்து கொண்டு போய்விட்டது. அதை 6 மாசமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணங்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள். பிறகு அந்த விடுதலை சிறுத்தைகள் தலையிட்டு அந்த கண்ணங்குறிச்சி ஸ்டேஷனை முற்றுகையிட்டு அந்த ஏசி அம்மா எங்களுக்கு உரிய நீதி பெற்றுத் தருவதாக அஸ்தமதி காவல் நிலையத்தில் போட்டு எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்து அந்த பெண்களுக்கு 17 லட்சம் ரூபாயை மீட்டுக் கொடுத்து அந்த ஏசி அம்மாவுக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இதை கூறுகிறோம் என்றால், இப்போ புதுசாக பிளேட் போட்டிருக்கிறேன், ரூபாய்க்கு வட்டி மேலே வட்டி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு இப்போ அம்மா இங்கே ஏமாத்துற மாதிரி 5 ரோட்டில் ஏமாத்துற மாதிரி சில கும்பல் ஒன்று திரும்பி கொண்டிருக்குது. அந்த கும்பலுங்க ஃபஸ்ட்டு பெண்களை விட்டு இடம் இருப்பதாக கூறி அழைத்து வந்து கேன்வாஸ் பண்ணி 1 லட்சத்துக்கு 1 லட்சம் 100 நாளில், 5 லட்சத்துக்கு 5 லட்சம் 100 நாளில், 10 லட்சத்துக்கு 10 லட்சம் 100 நாள்னு சொல்லி ஒரு நல்ல செலவு செய்கிறார்கள். நாங்களே அவர் போய் அது நாங்களும் ஒருவராக உட்கார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னும் அழகாபுரம் ஸ்டேஷனில் உரிய நடவடிக்கை இல்லை. அவருக்கு சிவப்பு சம்பளம் போட்டு அவரை அழைத்து வந்து எந்த மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு காவல்துறை, அழகாபுரம் காவல்துறை ஈடுபடுவது இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே லீவ்ஜார் பாலத்தில் அருகே 1 மணி நேரமாக டிராபிக் நடந்து வருகிறது. நான் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன், வண்டி எதுவுமே நகரல. அங்கிருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வண்டியை போட்டு நிறுத்திட்டு 3/4 மணி நேரமாக அந்த டிராபிக்கை ஒழுங்குபடுத்தி பள்ளப்பட்டி காவல் ஆய்வாளர் 3/4 மணி நேரம் வேர்வை செஞ்சு எல்லாத்தையும் அந்த டிராபிக்கை கிளியர். அவருக்கு என் மனமான இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாரையும் நாங்கள் இழிவுபடுத்துவதில்லை, எல்லாத்தையும் நாங்கள் வந்து குறை சொல்வதில்லை, எல்லாத்தையும் நாங்கள் வந்து தவறாக பேசுவது. எங்கெங்க தப்பு நடக்கிறதோ, எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அடங்க மறுப்போம், மீறுவோம், துணிடி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் எழுச்சி தமிழரை உள்வாங்கிக் கொண்டு எழுச்சி தமிழனுடைய பாதையில் தான் செல்வோம் என்று கூறி, யாருக்கும் நாங்கள் பகையாளி அல்ல, யாருக்கும் நாங்கள் எதிரிகளும் அல்ல, அனைத்து தாய் பெற்ற பிள்ளையும் ஒரே பிள்ளை, அவரே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் என்று கூறி திருமாவளவன் அவர்களுடைய பாதத்தை வணங்கி இந்த வாய்ப்பளித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய புகார் மனுக்களை அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி, இதில் கலெக்டர் தலையிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா வார்களையும் மூட வேண்டும் என்று கூறி எங்களுடைய அழுத்தமான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.